ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சாம் த ஸ்டாம் சேனலில் ரீசெண்ட் டைம்ஸில் சினிமாவில் நடந்த விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகை அப்படின்னு பேர் பெற்றதுக்கு அப்புறமும் கூட காதல் தோல்வியால் திருமண வயதை கடந்தும் திருமணமே பண்ணிக்காத 7 ஹீரோயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம்மா, நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் பாரு அப்படின்னு ஒரு சிலர் நீங்கள் நினைக்கலாம். என்னங்க பண்ணுறது, சினிமா ரசிகர்களுக்கு இந்த டாபிக் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் சினிமா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல் பார்க்க போகிறது ஜோதிகாவோட உறவினரான நக்மா அவர்கள். என்னதான் நக்மா தன்னோட கெரியரை பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் தென்னிந்திய மொழிகளான தமிழ் தெலுங்கு மொழிகளில் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. 1994 வருஷம் சங்கர் டைரக்ஷனில் பிரபுதேவா ஜோடியா இவங்க நடித்த காதலன் படம் தான் தமிழில் முதல் அறிமுகமான படம். தன்னோட அறிமுக படத்துக்கு சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டை வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரகசிய போலீஸ், வில்லாதி வில்லன், பிஸ்தா, அரவிந்தன், மேட்டுக்குடி போன்ற நிறைய தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் வாய்ப்பு கம்மியானதுக்கப்புறம் குணச்சித்திர வேடத்துக்கு மாறின நக்மா கடைசியாக அஜித்தோட சிட்டிசன் படத்தில் தான் நடிச்சிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து போஜ்புரி, மராத்தி மொழிகளில் நடிக்க ஆரம்பித்தாங்க. தமிழக அரசியலுமே கால் பதிச்சவங்க. முன்னாள் கிரிக்கெட் வீரர் இந்தியாவோட கேப்டனான சௌரவ் கங்குலியோட காதல் வயப்பட்ட விஷயம் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த காலத்துலலாம் இந்திய கிரவுண்டில் எந்த கிரவுண்டில் மேட்ச் நடந்தாலும் சரி, கங்குலி பேட்டிங் ஆடும்போது கங்குலியை ஃபோக்கஸ் பண்ணுறாரோ இல்லையோ கேமராமேன் நக்மாவை ஃபோக்கஸ் பண்ணிடுவார். அதைத் தொடர்ந்து சரத்குமாரோடையும் காதல் வயப்பட்டதா கிசுகிசு எழுந்துச்சு. இப்படி தொடர்ந்து காதல் தோல்விகளால் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம முரட்டு சிங்களாக தான் இருந்துட்டு வராங்க நக்மா அவர்கள். இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது நடிகை கனகா அவர்கள். நடிகை தேவிகாவோட ஒரே மகளான கனகா 1989 வருஷம் ரிலீஸ் ஆன சூப்பர் ஹிட் படமான கரகாட்டக்காரன் படத்தின் மூலியமாக தான் ஹீரோயினாக அறிமுகமானாங்க. அதைத் தொடர்ந்து ரஜினி பிரபு கூட பல படங்களில் நடித்தாங்க. தொடர்ந்து தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாள படத்துலையுமே முன்னணி ஹீரோயினாக வலம் வந்தாங்க. தன்னோட அம்மா தேவிகாவோட மறைவுக்கு அப்புறம் மன உளைச்சலுக்கு ஆளானவங்க ஒருத்தரை காதலிச்சு காதலும் தோல்வியில் முடிஞ்சதுனால இனிமேல் யாரையுமே வாழ்க்கையில் நம்பக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து தனிமையில் வாழ்ந்துட்டு வந்ததாக சொல்லப்படுது. 59 வயசை கடந்தும் இன்னைக்கு வரைக்கும் திருமணமே செஞ்சுக்காம தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது நடிகை சித்தாரா அவர்கள். தமிழில் புது புது அர்த்தங்கள் அப்படிங்கிற படத்தின் மூலிமா ஹீரோயினா அறிமுகமான கேரளாவை சேர்ந்தவங்க தான் இவங்க. அதைத் தொடர்ந்து புது புது ராகங்கள், புது வசந்தம், புரியாத புதிர் போன்ற படங்களில் ஹீரோயினாக நடித்தவங்க. ஹீரோயின் வாய்ப்பு குறைஞ்சதுக்கப்புறம் படையப்பா, மணிநீதி, முகவரி போன்ற படங்களில் குணச்சித்திர வேடத்துலையும் நடித்தாங்க. தமிழில் படங்களில் மட்டும் இல்லாமல் சீரியல்ஸ்லையுமே நிறையா சீரியல்ஸ்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க. தென்னிந்திய மொழிகளான தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழியும் சேர்த்து 100க்கும் மேற்பட்ட படத்தில் நடித்த சித்தாரா காதல் தோல்வி காரணமாக இன்னைக்கு வரைக்கும் திருமணமே செஞ்சுக்காமல் வாழ்ந்துட்டு வரதா சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்டில் நம்ம 4வதாக பார்க்க போகிற நடிகை தபு அவர்கள். பாலிவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்தி இண்டஸ்ட்ரியை சேர்ந்த தபு அவர்கள் தமிழில் இருவர், காதல் தேசம், கண்டுகொண்டேன் போன்ற படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. ஹிந்தியில் அஜய் தேவகன் உட்பட பல பிரபலங்களோட டேட்டிங் செஞ்சுட்டு வந்த இவங்க அந்த காதல் திருமணம் வரைக்கும் செல்லாததுனால தன்னோட 53 வயசு ஆகியுமே கூட இன்னைக்கு வரைக்கும் சிங்கிளாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம 5வதாக பார்க்க போகிற நடிகை யார் அப்படின்னா கௌசல்யா அவர்கள். தமிழில் காலமெல்லாம் காதல் வாழ்க்கை அப்படிங்கிற படத்தின் மூலிமா அறிமுகமானவங்க. அதைத் தொடர்ந்து நேருக்கு நேர், பிரியமுடன், சொல்லாமலே, ஆசையில் ஒரு கடிதம், வானத்தை போல போன்ற நிறைய தமிழ் படங்களில் நடித்தாங்க. தொடர்ந்து குணச்சித்திர வேடங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வந்த கௌசல்யா அவர்கள் விஜய், சூர்யா போன்ற முன்னணி நடிகர்களோட நடித்து குறுகிய காலத்திலேயே பிரபலமும் அடைஞ்சாங்க. இப்போ அம்மா, அக்கா, அண்ணி போன்ற குணச்சித்திர வேடங்களை நடிச்சிட்டு வர கௌசல்யா அவர்கள் 44 வயசை கடந்துமே திருமணம் செஞ்சுக்காமையே இருந்துட்டு வராங்க. அதுக்கான காரணமும் காதல் தோல்வி அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்டில் நம்ம 6வதாக பார்க்க போகிற நடிகை யார் அப்படின்னா நடிகை அனுஷ்கா அவர்கள். தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்த அனுஷ்கா தமிழில் 2 அப்படிங்கிற படத்தின் மூலிமா அறிமுகமானாங்க. அதைத் தொடர்ந்து சிங்கம் சீரீஸ், அலெக்ஸ் பாண்டியன், வேட்டைக்காரன், 2ஆம் உலகம், லிங்கா போன்ற நிறைய தமிழ் படங்களில் நடித்து குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகை அப்படின்னு ரசிகர்களால் கொண்டாடப்பட்டாங்க. தன்னோட 40 வயதை கடந்துமே இவர் திருமணம் செஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு காரணமாக இவரோட ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலுமே கூட நடிகர் பிரபாஸ் கூட இருக்கிற காதலும் இன்னொரு காரணம் அப்படின்னு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் கிசுகிசுக்கப்படுது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளோட லிஸ்ட்டில் 7வது மற்றும் கடைசியாக பார்க்க போகிற நடிகை யார் அப்படின்னா த்ரிஷா அவர்கள். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் 40 வயசை கடந்துமே இன்னுமே ஹீரோயினை மட்டுமே நடிச்சிட்டு வர்ற வெகு சில நடிகைகளில் த்ரிஷாவும் ஒருத்தங்க. பிரபல தெலுங்கு நடிகர் ராணாவோட டேட்டிங் செஞ்ச நிலையில் அந்த காதல் தோல்வியில் முடிஞ்சதுக்கப்புறம் வருண் மணியன் அப்படிங்கிற தயாரிப்பாளரை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக நிச்சயதார்த்தமெல்லாம் முடிஞ்சு அந்த உறவும் திருமணம் வரைக்கும் நீடிக்காததுனால திருமணம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே பயப்படுற த்ரிஷா தான் திருமணம் செய்கிறதுக்கு பயப்படுறதுக்கு காரணமே விவாகரத்து தான் அப்படின்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. த்ரிஷா தன்னோட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண காதல் தோல்வி தான் இன்றைக்கு வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமாக தன்னோட ரசிகர்கள் நம்புகிறாங்க. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட்டில் இருக்கிற ஹீரோயின்ஸில் யாராவது ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்தையும், ஒரு ஹீரோயின் அல்லது ஜென்ரலாக ஒரு பெண்மணி
கல்யாணம் பண்ணாமல் இண்டிபெண்டண்டாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.